அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். தங்களுடைய காணொளி ஒன்றை பார்த்தேன். மிக மிக வேதனையாகிவிட்டது. 15 வருடமாக உங்கள் தலையை நிமிர்த்தி குரலை உயர்த்தி தமிழர்களுடைய வாழ்வுரிமை, நில உரிமை, மொழியுரிமை, அவர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய வரலாறு, அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக மிகவும் காத்திரமான விடயங்களை நீங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கின்றீர்கள். அது விதைந்திருக்கின்றது. ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நான் ஒரு காணொளி பதிவை போட்டிருந்தேன். அந்த பதிவிலே அதிமுக திமுகவை விட தாவைக்கா வந்தால் பரவாயில்லை என்கின்ற மாதிரியான ஒரு பதிவை போட்டிருந்தேன். சில நண்பர்கள் என்னிடம் எடுத்து கதைத்தார்கள், ஏன் அப்படி சொல்லியிருந்தீர்கள் என்று. அப்பொழுது நான் சொன்னேன், எங்களுடைய தமிழ் தேசியம் இப்பொழுது வெல்லும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால்தான் அந்த பழைய இரு கட்சிகளையும் விட விஜய் அவர்கள் வந்தால் பரவாயில்லை என்கின்ற மாதிரி அந்த கருத்தை முன்வைத்திருந்தேன் என்று சொல்லியிருந்தேன். சீமான் அண்ணன், உங்களுக்கு நான் ஒன்று சொல்லலாம். நீங்கள் அதில் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய தடம் மாறாமல் எங்களுடைய தமிழின விடிவுக்காக நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி. இப்படித்தான் எங்களுடைய தேசிய தலைவரும் சொல்லுவார். நாங்கள் தமிழீழ கோரிக்கையை எந்த கட்டத்திலும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய தமிழீழத்துக்காக, தனி ஈழத்துக்காக நாங்கள் உயிர் இருக்கின்ற வரை அதற்காக போராட வேண்டும் என்று சொல்லி. தமிழீழ விடுதலை புலிகள் மிக பெரும் போரை நடத்தியவர்கள் என்பது இந்த உலகறிந்த விடயம். முழு தமிழ் மக்களுக்குமே அது உணர்வு பூர்வமாக தெரிந்த விடயமும். 1994ஆம் ஆண்டு பரப்புரை பிரிவு ஒன்று ஆரம்பமாகியது. அது முதற்கட்டமாக 1991ஆம் ஆண்டு மக்கள் உறவு கொள்கை முன்னெடுப்பு பிரிவாக ஆரம்பித்தது. அதன் பிற்பாடு பரப்புரை பிரிவாக அது மாற்றம் பெற்றது. யாழ்குடா நாட்டை இராணுவம் முற்றுகையிட போகின்றது, எனவே அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்கள் மத்தியில் சொல்லி எங்களுடைய படைகளை பெருக்கி அதை நாங்கள் தடுக்க வேண்டும், யாழ்குடா நாட்டை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கோடு 94ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நாங்களும் வீதி வீதியாக மைதானங்களிலும் பாடசாலைகளிலும் கோவில்களிலும், குறிப்பாக சொல்ல போனால் இளைஞர்கள் யுவதிகளிடம் கதைக்காத இடம் என்று பார்த்தீங்க என்று சொன்னால் மலசல கூடம், அந்த இடத்தில் மாத்திரம்தான் நாங்கள் கதைக்கவில்லை. மற்ற இடத்தில் எல்லா இடத்திலும் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடுகளை, இராணுவம் வந்தால் என்ன நடக்கும் என்பது சம்பந்தமாக விளங்கப்படுத்தியிருந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு போதிய படைபலம் கிடைக்கவில்லை. நாங்கள் யாழ்குடா நாட்டை விட வேண்டிய சூழல் வந்தது. அதற்கு பிற்பாடு யாழ்குடா நாட்டிலே நடந்தது உங்களுக்கு தெரியும். செம்மணி படுகொலை, இப்படி பல இடங்களிலே படுகொலைகள் நடத்தப்பட்டு படுகொலைகள் உருவாகியது. அதே போலத்தான் இறுதி வரை எங்களுடைய போராட்டத்திலே ஆட்பற்றாக்குறை இருந்தது, நிதி பல பற்றாக்குறை இருந்தது, மருத்துவ பற்றாக்குறை இருந்தது. இவைகள் எல்லாம் அன்றாடம் களத்திலே காயமடைகின்ற, வீரச்சாவடைகின்ற இந்த நிலைகளை பார்த்து கூட எங்களுடைய மக்களிலிருந்து எங்களுக்கு போதிய அளவு, நாங்கள் ஒரு சண்டையை வெற்றி கொள்வதானால் மிக இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடிய சூழல்கள் இருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், ஆனையரவு தாக்குதல் நடைபெற்றது. குடாரப்பு தரையிறக்கம், பால்ராயண அந்த பகுதியில் குடாரப்புக்குள்ள தரையிறங்கி அந்த ஆனரவு முற்றுகையை இட்டு அதை மீட்கிறதுக்கு பெரிய ஒரு பலமாக இருந்தார். அவருடைய அந்த செவ்வியிலே அவர் சொல்லியிருந்தார், இன்னும் ஒரு கொஞ்சம் போராளிகள் இருந்திருந்தால் நாங்கள் சாவச்சேரி, யாழ்ப்பாணம் என்று சொல்லி பிடிச்சிருப்போம் என்று சொல்லி. எனவே தமிழர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. எங்களை விட நீங்கள் நிறைய உரைகளை நிகழ்த்தியிருக்கின்றீர்கள். அந்த உரைகளிலே நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நாங்கள் இறுதி வரை போராடலாம், நாங்கள் போராடுவோம் என்று நாங்கள் முடிவாக இருக்கலாம். எங்களுடைய தடம் மாறாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கலாம், அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே அதை புரிந்து கொள்வார்களா என்று பார்த்தால்
மிக அரிதாகவே அந்த சிந்தனை எனக்கு தோன்றுகின்றது. நீங்கள் தலை குனிய வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் நீங்கள் உண்மையாக போராடுகின்றீர்கள். அது எங்களுக்கு பார்க்கின்ற பொழுது அது தெரிகின்றது. எனவே தலை குனிய வேண்டியவர்கள் எங்களுடைய மக்கள். நீங்கள் குறிப்பாக பார்க்க போனால் பாமர மக்களை விட படித்தவர்கள் கூட அதிமுக வரலாம் அல்லது திமுக வரலாம், தாவைக்கா வர வேண்டும் என்கின்ற மாதிரியான கருத்துக்களைத்தான் முன்வைத்ததை நான் பார்த்தேன். அவர்களுக்கு தமிழ் தேசியம் அல்லது தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை என்கின்ற எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவர்கள் மிகவும் ஒரு ஒரு மோசமான வார்த்தை பிரயோகங்களை கூட அவர்கள் கதைத்திருந்தார்கள். எனவே நாங்கள் இறுதி வரைக்கும் போராட வேண்டியவர்கள், போராடி கொண்டுதான் இருப்போம். அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் எப்பொழுது விழிப்புணர்வு அடைவார்கள் என்பது தெரியவில்லை உண்மையிலேயே. ஏனென்றால் நாங்கள் பட்டு நொந்து போயிருக்கின்றோம், நொந்து நூலாகி போயிருக்கின்றோம். இங்கே மட்டும் இல்லை, இலங்கையிலும் இதே நிலைமைதான் இருக்கின்றது. பல கட்சிகள், பல அரசியல் குழுக்கள், இப்படி பல தரப்பாலும் அந்த வாக்குகள் பிரித்தாளப்படுகின்றது. மக்களும் ஆங்காங்கு அவர்களுடைய தேவைக்காக அவர்களுக்கு பின்னாலே நிற்கின்றார்கள். தமிழ் தேசியத்தை போலவோ அதை நேசித்தோ அல்லது தங்களுடைய நாட்டை நேசித்தோ அல்லது அதை பற்றியான தெளிவான பார்வையிலோ எங்களுடைய மக்கள் அங்கே இல்லை என்றுதான் சொல்லலாம். அதே போலத்தான் ஒட்டுமொத்தமான தமிழர்கள் மத்தியிலே தங்களுடைய நாடு சம்பந்தமாகவும் தங்களுடைய மொழி சம்பந்தமாகவும் தங்களுடைய வாழ்வுரிமை அல்லது தங்களுடைய நில உரிமை, தங்களுடைய பாரம்பரியம், தங்களுடைய வரலாறு, இவைகள் சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் இல்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும். ஆனாலும் நாங்கள் அனைவரும் இணைந்து போராடி கொண்டே இருப்போம். ஒரு காலத்திலே விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த 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 மிக பெரும் ஒரு பாக்கியம், அந்த மிக பெரும் ஒரு சுதந்திர அந்த சுவாசத்தை சுவாசிக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் சுவாசிப்போம். கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதால் ஆவப்போவது எதுவும் இல்லை. உண்மையிலே அந்த காணொளியை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் மிக மிக வேதனையாக இருந்தது. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் மீனம் சார்பாக.